சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் குமரகுருபரன் செய்தியாளர் சென்று வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். கையில் இருக்கு. தென் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண டேட் நேற்று ஈவினிங்ல இருந்து ஃப்ளையிங் ஸ்குவாட், ஒரு கான்ஸ்டிடியூவன்சிக்கு 3 ஃப்ளையிங் ஸ்குவாட், ஸோ 16×3 48 ஃப்ளையிங் ஸ்குவாட் இப்போ ஆப்ரேஷனில் இருக்குது. அவங்க வந்து மூவ்மெண்ட்டில் உள்ளக்கூடிய குட்ஸு ஏதாவது கேஷ் மூவ்மெண்ட்டை பிடிச்சாங்கன்னா, டாக்குமெண்ட் இருந்ததுன்னா இட் வில் பி ரிலீஸ்டு, இல்லைன்னு சொன்னாங்கன்னா சீசர் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம், அது ஒரு 48 டீம்ஸ், ஒரு தொகுதிக்கு 3ன்ற மாதிரி போட்டிருக்கோம். அவங்க ஃபிக்ஸட் பிளேஸில் இருப்பாங்க. இந்த ஃப்ளையிங் ஸ்குவாட் மூவிங்லேயே இருப்பாங்க, எஸ்எஸ்டி வந்து ஃபிக்ஸ்டாக இருப்பாங்க. வீடியோ சர்வேலன்ஸ் டீம் ஒரு தொகுதிக்கு 1 போட்டிருக்கோம். அவங்க வேலை வந்து இந்த ப்ரொசெஷன், இந்த தேர்தல் கூட்டங்கள், பிரச்சாரங்களை கண்காணித்து ஷூட் பண்ணுவாங்க. அது வந்து வியூவிங் டீமுக்கு வரும். வியூவிங் டீம் அதை பார்த்துட்டு உள்ள கொடிகள் எண்ணிக்கை, அந்த உடைய வேட்பாளருடைய செலவு எவ்வளோ பண்ணுறாங்கன்றதுக்காக கண்காணிப்பாங்க. அந்த எக்ஸ்பென்ஸை புக் பண்ணுறதுக்கு அதை பார்வையிடுவாங்க. கட்டுப்பாட்டு அறை வச்சுருக்கிறோம். ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்கோம், 1800-425-7012. அது கிரவுண்ட் ஃப்ளோரில் இயங்குது. கண்ட்ரோல் ரூமில் வந்து 1800-425-7012. டோல் ஃப்ரீ நம்பர். ஆமாம், 24/7 ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுவாங்க. எனிபடி கேன் கால். அதே மாதிரி சி விஜில் மொபைல் அப்ளிகேஷன், இண்டிவிஜுவல்ஸு அவங்க ஃபோனில் ஏதாவது வயலேஷன்ஸை பார்த்தாங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி மொபைல் அப்ளிகேஷனில் ஏற்றினாங்கன்னா அது கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துடும். உடனே ஃப்ளையிங் ஸ்குவாட் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க வித்தின் 100 மினிட்ஸில் அதை சால்வ் பண்ணணும். அந்த ஆப் ரெடியாக இருக்குது, சி விஜில் மொபைல் ஆப். அதே போல் நாமினேஷன் டேட் வந்து ஆர்ஓஸ் 16 ஆர்ஓஸ் வராங்க சென்னைக்கு. அவங்க ஆர்ஓ ஆஃபீஸுடைய அட்ரஸ், அவங்களுடைய ஃபோன் நம்பர், அதே மாதிரி கண்ட்ரோல் ரூம் வந்து ஆர்ஓ கிட்டேயுமே இருக்குது. அந்த நம்பரும் கொடுத்துருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் நோட்டில் எல்லாமே இருக்குது. 30 மார்ச்சிலிருந்து ஏப்ரல் 6 வரைக்கும் நாமினேஷன் ஃபைல் பண்ணலாம். லாஸ்ட் டேட் வந்து நாமினேஷன் பண்ணுறதுக்கு 6/4 PM பண்ணணும். அதே மாதிரி 10,000 rupees அவங்க வந்து டெபாசிட் செலுத்தணும். SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 50% செலுத்தினா மட்டும் போதும். கேண்டிடேட் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 40 lakh rupees. ஒரு கான்ஸ்டியூவன்சி கேண்டிடேட் வந்து எலெக்ஷன் எக்ஸ்பென்ஸாக வந்து 40 lakhs இஸ் அ மேக்ஸிமம் லிமிட். அதே போல் எலெக்ஷன் கோட் இருக்கிறதால 10,000 rupees ஒர்த் ஆஃப் குட்ஸ் கொண்டு போகலாம். அப் டு 50,000 கேஷ் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு மேலே போனாங்கன்னா சீஸ் பண்ணிடுவாங்க. டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து அது ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க கண்ட்ரோல் ரூமுக்கு. அதே போல் இங்கே வந்து அப்பீல் கமிட்டி இருக்குது. ஏசி கேப் தலைமையில் அப்பீல் கமிட்டி இருக்குது. யாராவது வந்து நியாயமாக கொண்டு போன குட்ஸு தேவையில்லாமல் பிடிச்சிட்டாங்க மாதிரி இஷ்யூனா அப்பீல் கமிட்டிக்கு ஃபைல் பண்ணிவிட்டு அவங்க ஆவணங்கள்லாம் பார்த்துட்டாங்கன்னா ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்பீல் கமிட்டியை நீங்கள் வந்து கன்வின்ஸ் பண்ண முடியலன்னு சொன்னாங்கன்னா சீசர் பண்ண குட்ஸ் திரும்ப கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கன்சல்ட் பண்ணி ரேட் கார்டு கொடுத்துருக்கோம். ஒரு கொடிக்கு என்ன ப்ரைஸு, ஸ்டேஜுக்கு என்ன ப்ரைஸு, என்ன வாகனங்கள் காஸ்ட் என்ன, ஃபுட்டு காஸ்ட் என்ன, வாட்டர் காஸ்ட் எல்லாமே வந்து ரேட் கார்டு கொடுத்துருக்கோம். அந்த ரேட் கார்டு எதுக்குன்னு சொன்னாங்கன்னா எக்ஸ்பென்ஸை கணக்கு போடுறதுக்காக. அதுவும் பார்ட்டிஸ்க்கு நீங்கள் கையில் கொடுத்துட்டோம். முக்கியமானது வந்து சென்னையில் எங்கெங்கெல்லாம் வந்து பிரச்சார கூட்டங்கள் பண்ணலாம், எங்கே வந்து பேரணிகள் பண்ணலான்ற லிஸ்ட்டு காவல்துறை மூலமாக ஃபைனலைஸ் பண்ணி வழங்கப்பட்டிருக்கு. அந்த பட்டியலுமே இன்றைக்கி கட்சி மீட்டிங் தொடங்கும் போது கையில் கொடுத்துருக்கோம். அந்த லிஸ்ட்டு வந்து சுவிதா அப்படின்ற மொபைல் அப்ளிகேஷனில் ஏற்றப்படும். இன்னையிலிருந்து எனி மீட்டிங், எனி பிரச்சாரம், எனி பேரணி எதாவது பண்ணணும்னு சொன்னால் சுவிதா மொபைல் ஆப்பில் போயிட்டு அவங்க டேட்டு, டைமு, எந்த லொக்கேஷன் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆர்ஓக்கு போகும். கன்சர்ன்ட் NOC ஃப்ரம் போலீஸ் வாங்கிட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அதை வாங்கிட்டு அவங்க வந்து ஈவென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே கவுண்டிங் மையங்கள் வந்து நம்ம மொத்தம் 3 ஸ்பாட் வருது. குயின் மேரிஸ் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி, லயோலா காலேஜ், 3 லொக்கேஷனில் கவுண்டிங் மையம் வருது. 16 ஆர்ஓ ஆஃபீஸஸும் லொக்கேஷன்ஸ், அட்ரஸ் எங்கே இருக்க போகிறாங்கன்றது கொடுத்துருக்கேன். ஆர்ஓ ஆஃபீஸஸில் தான் வந்து நாமினேஷன் செய்யப்படும். வேறு எந்த ஒரு இஷ்யூஸ் இருந்தாலுமே ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு எங்களுடைய மொபைல் நம்பர்ஸ், அதே மாதிரி 2 கான்ஸ்டிடியூவன்சிக்கு ஒரு IAS ஆஃபீஸர் போட்டிருக்கோம். அவங்க மொபைல் நம்பர்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. கண்ட்ரோல் ரூம் மொபைல் நம்பர்ஸ், ஆர்ஓடைய ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே பார்ட்டிஸ் கொடுத்துருக்குறோம். எனி வயலேஷன் ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா ஆஸ் பர் லா வந்து ஸ்டெப் எடுக்கும். பப்ளிக் வந்து திடீர்னு வாகனம் நிறுத்தும் போது வேகமாக போயிட்டு வர வேலைக்கு அப்படி திடீர்னு நிறுத்தும் போது அவங்களுக்கு முன்னாடி ஒரு மோதல் வரும். எப்படி அவங்க கையாள
அதிகாரிகள் முடிஞ்ச வரைக்கும் வந்து வெஹிக்கிள் சடன் ஸ்டாப்பேஜ் பண்ணாமல் ஹராஸ்மெண்ட் பண்ணாமல் தான் வந்து அவங்க டீல் பண்ண தகவல் கொடுத்துருக்கோம். பட் நேற்று சாயங்காலம் தான் வந்து ஸ்குவாடு போயிருக்கு. இன்னைக்கு தான் ஆரம்பிக்கிறாங்க ஒர்க்கு. அது நாங்கள் வார்னிங் கொடுக்குறோம். அது மாதிரி ஹராஸ்மெண்ட் பண்ணாமல் ஸ்மூத் ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு FST SSTக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இப்போ தான் இன்னைக்கு தான் போயிருக்கு. சாயங்காலம் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் கிடைக்கும். நான் வந்தோடனே நாங்கள் பதிவாங்க. இல்லை, அதாவது எலெக்ஷன் கமிஷனுடைய ரூல்ஸ் பிரகாரம் கடந்த 5 ஆண்டுகளில் ஏதாவது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இல்லை ஏதாவது வேறு ஏதாவது ரீபோலிங் ஆச்சுன்னா அந்த மாதிரி லொக்கேஷன்ஸில் லிஸ்ட் எடுத்துருக்கோம். அந்த லிஸ்ட்டுக்கு மட்டும் சென்ட்ரல் போலீஸ் ஃபோர்ஸ் டிப்ளாய் பண்ணுற மாதிரி முடிவு எடுத்துருக்கோம். அது 178 போலிங் லொக்கேஷன்ஸ், ஒரு 785 போலிங் பூத் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. திருமணத்துக்கு வந்து ஒரு 2 சவரன் நகை வாங்க போகிறாங்கன்னா கடனோட வாங்கி அந்த பணத்தை பக்கத்துக்கு வாங்கி எதுவும் வாங்கிட்டு போகிறாங்கன்னா அந்த பணத்தை வந்து அவங்க